SEO SEOன்னு என்ன? சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ நிறைய விமன் வந்து பார்த்திங்கன்னா கரியர் பிரேக் அப்புறம் அவங்களுக்கான ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒர்க் ப்ளஸ் எப்படி பில்ட் பண்ணுறது, கேன்வாவில் எப்படி டிசைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எஸ்இஓனா எப்படி இருக்கும், ஸோ எஸ்இஓ எப்படி வந்து ஒரு வெப்சைட் பண்ணி விற்கிறது அப்படிங்கிறத வந்து எல்லாமே வந்து கற்றுக்கணும். பட் ஆனால் அதனால் வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ் பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணதுக்கு தான் காரணம். நோ இம்ப்ளிமெண்டேஷன், நோ ஆக்ஷன் அப்படிங்கிறது. இப்போ கூகுள் சர்ச்சை வந்து அவங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியுமா? இப்போ வந்து நம்ம கூகுளில் வந்து எதோ ஒன்று சர்ச் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இமேஜஸ், பேபி இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ்லாம் வருதா? ஸோ எப்படி வந்து கூகுள் வந்து நாம் தேடுறதுக்கு ரெலவெண்ட்டான ரிசல்ட்ஸை வந்து கொடுக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்இஓ தான், ஓகேவா? எஸ்இஓ அப்படிங்கிறது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இப்போ கூகுள் வந்து நம்மளுக்கு வந்து வெப்சைட்ஸ் வந்து ஒன்றும் ரேண்டமாக காட்டுறதில்லை. நம்மளுக்கு ரெலவெண்ட் இல்லாத வெப்சைட் இருக்குது. நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ அதுக்கு 100% ரெலவெண்ட்டான ஒரு கண்டென்ட்டை தான் வந்து நம்மளுக்கு காமிக்குது, ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எஸ்இஓ. ஸோ எஸ்இஓ அப்படிங்கிறது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இது வந்து ரொம்ப டெக்னிக்கல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது வந்து வெப்சைட்டில் இது ஒரு பார்ட். ஸோ எஸ்இஓ அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா அதாவது மேக்கிங் கண்டென்ட் ஈஸி ஃபார் கூகுள் டு அண்டர்ஸ்டாண்ட். கூகுளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நம்மளோட வெப்சைட் கண்டென்ட்டை நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் எஸ்இஓ அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ கூகுள் வந்து என்ன வந்து பார்ப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கீவேர்ட்ஸ் பார்ப்போம். நம்ம சர்ச் பண்ணும்போது என்னென்ன பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு கீவேர்டு பார்ப்போம். நம்ம இப்போ வந்து இப்போ நம்ம பேபி இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவாங்க. ஸோ வந்து கூகுள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பேபி இமேஜஸ் அப்படிங்கிறத விட எந்தெந்த சைட்லாம் இருக்குது அப்படிங்கிற அந்த கீவேர்டை ஃபஸ்ட்டு பார்ப்போம். பார்த்துட்டு எந்த சைட்டில் வந்து பேபி இமேஜஸ் பற்றி கிளியராக கண்டென்ட் இருக்குது அப்படின்னு அதை பார்ப்போம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பேஜ் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த சைட்டில் நல்லா இருக்குது அப்படிங்கிறத அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் எஸ்இஓ கரெக்டாக பண்ணி வச்சுருக்கோங்களா அப்படின்னு அதை பார்ப்போம். ஸோ இதனால் என்னென்னா எஸ்இஓ எக்ஸ்பர்ட் ஆகணும், எஸ்இஓ கற்றுக்கிறது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எஸ்இஓ பண்ணது எஸ்இஓ எக்ஸ்பர்ட் தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட்டு பேசிக்ஸாக தெரிஞ்சு வச்சுருந்தாலே போதுமானது, நம்மளுக்கு வந்து எஸ்இஓ பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இந்த எஸ்இஓனால என்னென்ன ரோல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா கீவேர்ட் ரிசர்ச் நம்மளுக்கு வந்து பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அதாவது இப்போ நம்மளோட வெப்சைட் இருக்கும், நம்ம கண்டென்ட் போகிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த கண்டென்ட் வந்து சும்மா போட்டுற முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நிறைய கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுவோம். நம்ம சைட்டோட கண்டென்ட்டு என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம போட்டால் நம்மளோட பேஜை கூகுள் க்ரால் பண்ணி ஃபஸ்ட்டாக ரிசல்ட் காமிக்கும். when users searching for a பர்டிகுலர் நம்ம பிஸ்னஸை பற்றி எதாவது சர்ச் பண்ணும்போது, ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து என்னென்னா கீவேர்ட் ரிசர்ச் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவாக போகலாம். இதே ஆன் பேஜ் எஸ்இஓ நமக்கு பண்ண தெரிஞ்சிருந்தது அப்படின்னா வெப்சைட் ஆப்டிமைசராக போகலாம். இதுவே வந்து லோக்கல் எஸ்இஓ நம்மளுக்கு பண்ண தெரிஞ்சிருந்தது அப்படின்னா பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக போகலாம். இதே கண்டென்ட் எஸ்இஓ நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் அசிஸ்டண்ட்டாக போகலாம். ஸோ எஸ்இஓ வந்து என்ன, எஸ்இஓ ஜாப்ஸ் எப்பயுமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பேஸ்டாக, நாட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணணும் அப்படிங்கலாம் இருக்காது, கோடிங் பேஸ்டாகவே இருக்காது. எஸ்இஓ ஜாப்ஸ் எப்பயுமே என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா சப்போர்ட் பேஸ்டு ஜாபாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்களே போய் சர்ச் பண்ணி பாருங்கள். கூகுள் வந்து எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவ், எஸ்இஓ அசிஸ்டன்ட் அப்படின்னு எத்தனை ஜாப்ஸ் ஓப்பனாக இருக்குது அப்படின்ட்டு, ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன டூல்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதில் எப்படி கண்டென்ட் ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க, பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டா போதும் எஸ்இஓ ரிலேட்டடாக. ஸோ மோஸ்ட் எஸ்இஓ ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் லெவலில் தான் உங்களை பண்ண சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எஸ்இஓ பேசிக்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் போதும். அவங்களால அதை வச்சு ஒரு நல்ல ஜாப் ஆர் பிஸ்னஸ்க்கு இது எல்லாத்துக்கும் வந்து எஸ்இஓவை வந்து யூஸ் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா கீவேர்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. கண்டென்ட் எப்படி ஸ்ட்ரக்சராக நம்ம வெப்சைட்டில் எழுதணும் அப்படிங்கிறது அதுக்கு ஆல்ரெடி நான் போட்டிருந்த வீடியோவில் HTML CSS பற்றி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதான் ஸ்ட்ரக்சர். அப்புறம் கன்சிஸ்டன்சி,
டெய்லியும் வந்து நம்ம வெப்சைட் வந்து கண்டென்ட் வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரெலவெண்ட்டாக நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வேணும், லேர்னிங் மைண்ட் செட் வேணும். ஸோ இதெல்லாமே இருந்தாலும் நம்மளால் எஸ்இஓ கற்றுக்க முடியும். எஸ்இஓ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லுவாங்க, க்ரோ ஸ்லோலி பட் பேஸ் ஸ்டடிலி. ஓகேவா? ஸோ இன்றைக்கி என்ன ஆக்ஷன் பார்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து கூகுளில் ஏதாவது ஒரு வேர்டு, இப்போ நான் சர்ச் பண்ணுவேன், அதில் நீங்களும் ஒரு வேர்டு போட்டு சர்ச் பண்ணுங்கள். டாப் 3 ரிசல்ட் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். அந்த டாப் 3 வெப்சைட்ஸ் காட்டுங்க, அது உள்ளே போயிட்டு அவங்க கண்டென்ட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன அப்படிங்கிறத இது பண்ணுங்கள். ஓகேவா? என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ரைட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மட்டும் இருந்தால் போகணும். ஸோ அதை எப்படி நம்ம பேப்பர்ஸும் மாற்றிக்கிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இதே ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் ரைட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.